காதல் கோட்டைன்ற ஒரு காவியத்தை நான் எடுத்தது சினிமா துறைக்கு நான் படைச்சது. என் லைஃப்பில் நான் பண்ணது பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே ஆஃப் ஆகி சிவசக்தி பாண்டியனால அந்த காதல் கோட்டை ஆர்வமாக எடுத்த படம் வான்மதி. அது ஓடின பிறகு ஆசைகள் விடாது இல்லையா, அதுக்கு அடுத்த படம் பண்ணணும், கமர்ஷியலாக பண்ணணும், லோ கிளாஸாக. நல்ல லோ கிளாஸ்னால் தப்பு இல்லை, லோ கிளாஸ் மீன்ஸ் நல்ல ஆக்ஷன் ஃபைட்டு ஹீட்டு டான்ஸ் சீன்ஸ் அந்த மாதிரி தான் சினிமாவில் சம்பாதிக்க முடியும்ன்ட்டு ஒரு நாங்கள் அப்படி தானே வரோம் தேட்டரு அப்படின்னு வரும்போது இந்த டக்குன்னு நம்மளை சேஞ்ச் பண்ணுது. ஒரு காதல் கோட்டைன்னு ஒரு கதையை பண்ணி அந்த படம் பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் ஒரு மாபெரும் ஹிட்டாகி வரலாறு காணாத ஒரு, அதாவது எத்தனை சொத்து நான் சேர்த்து வச்சுட்டு எவ்வளோ வீடு வாசல்கள் அது மாதிரிலாம் நிறைய சம்பாரித்து நான் வச்சுட்டு போனாலும் அது என் பசங்களுக்கு எந்த அளவுக்கு நிற்கும் அப்படின்றத விட காதல் கோட்டைன்ற ஒரு காவியத்தை நான் எடுத்தது சினிமா துறைக்கு நான் படைச்சது. என் லைஃப்பில் நான் பண்ணது பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே ஆஃப் ஆகி சிவசக்தி பாண்டியனால அந்த காதல் கோட்டை. அது பாருங்கள், அந்த நலம் நலமறி ஆவல், நீ இங்கே சுகமே நான் அங்கே சுகமா. சரவணன் சார் அடிக்கடி எனக்கு எப்போது ஃபோன் பண்ணி ஏதாவது பேசுறதுக்காக பண்ண விட, பிரதர் தயவுசெய்து ஃபோனை உடனே எடுத்துடாதீங்க, கொஞ்சம் லேட் ஆகிடுக்கன்னு. பிகாஸ் அந்த சாங் அவர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி அந்த பாட்டை என் பேத்தி பாடலாங்க. கோயம்புத்தூர்லேருந்து அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, தாத்தா நீ இங்கே சுகமே நான் அங்கே சுகமான்றாங்க. அப்போது அது என்ன ஜென்ரேஷனுக்கு என்னை கொண்டு எவ்வளோ ஒரு இன்னும் ஒரு காலம் கடந்து கூட அந்த படம் ஒரு அற்புதமான படம். இந்த மாதிரி படம் எனக்கு கிடைச்சதுக்கு ஃபஸ்ட்டு இறைவனுக்கும் இந்த அகத்தியன் அந்த டீமுக்கும் நான் நன்றி தான் சொல்லணும்.